முக்கியமான டேக்அவேஸ் என்ன? நீங்க கடந்த தேர்தல்கள்லயும் வந்திருக்கிறீங்க. இப்போ ஒரு மாஸ் கான்டாக்ட் எக்சர்சைஸ்ல இருக்கிறீங்க. பலதரப்பட்ட மக்கள பார்க்குறீங்க. இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள், இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள்னா என்ன இந்த பயணத்துல? அதாவது ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர் மக்கள் என்னப்படி சிறந்த ஆட்சி கொடுத்தா மக்களிடத்தில் அமோகமான வரவேற்பு இருக்கும். அதே நேரத்தில் மக்கள் எண்ணத்திற்கு ஏற்றவாறு ஆட்சி செய்யாமல் இருந்தால் அது வேறு மாதிரியாக மக்களுடைய நிலைப்பாடு இருக்கும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மிக எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். ஆனால் 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய எதிர்பார்க்கு தக்கவாறு இந்த ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேற்றவில்லை. அதற்கு மாறாக இருந்த காரணத்தினால்தான் மக்கள் கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள். நான் இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தில் நேரடியாக கண்கூட நான் பார்க்கின்றேன். ஒரு எதிர்ப்பாலே இருக்குன்னு பாக்குறீங்களா? நிச்சயமாக எதிர்ப்பு இருந்தா கூட ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் பலமுனை போட்டி இருந்தா அதனது சாதகம் ஆளுங்கட்சிக்குன்னு ஒரு தியரி இருக்கு. இன்னைக்கு ஒரு 4 முனைன்னு பாக்குறோம். எதிர்வாக்குகள் பிரிந்தா பயனாளி திமுக தானே. நீங்கள் 1990 எடுத்து பாருங்க எப்படி வருதுன்னு. மாறி மாறி வரும். 2016 அம்மா கூட்டணியே வைக்கலையே, வெற்றி பெற்றோம்ல. 16 கூட மும்முனையா போச்சு. அதனால அன்றைய ஆளுங்கட்சிக்கு சாதகமா போச்சு இல்ல. அதாவது நீங்க கூட்டணி சொன்னீங்கல்ல, கூட்டணி பலமெல்லாம் இருக்குங்களா, அப்புறம் கூட்டணி பலம் இல்லாதானே அம்மா நின்னாங்க. சரி, ஆனா எதிர்வாக்கு பிரிஞ்சது இல்ல. அதுக்கு மக்கள் என்ன விரும்புறாங்க, எந்த ஆட்சி வேணும்னு விரும்புறாங்க, அதுக்கு தான் வாக்களிப்பாங்க, அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. பாசிட்டிவ் ஓட்டிங் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் இயற்கை. நான் 10 தேர்தல் நின்ட்டேன். கிட்டத்தட்ட 3 நாடாளுமன்ற தேர்தல், 7 சட்டமன்ற தேர்தல். ஃபர்ஸ்ட் 89 ஆரம்பிச்சு ஒவ்வொரு தேர்தலையும் நான் கண்காணிச்சிட்டு தான் இருக்கேன். தேர்தல் களம் எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க நின்ன முதல் தேர்தலுக்கும் இன்னைய தேர்தல் களத்துக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. கிட்டத்தட்ட 89 இன்னைக்கு கணக்கு போடுங்க, கிட்டத்தட்ட 36 ஆண்டு காலம் ஆகிவிட்டு. கரெக்ட். அப்போ 18 வயசான ஓட்டு போடலாம். நாங்கள் இருக்கின்றவர்களாம் முதியோர் ஆகிவிட்டார். அப்புறம் 30 வயசுல இன்னைக்கு 66 வயசு ஆகிட்டாங்க. அதுக்கு பிறக்கின்ற குழந்தைகளாம் விஞ்ஞான உலகத்தில் பிறகுது. இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிற லைவில் கொடுக்காம. அப்போ இதெல்லாம் விஞ்ஞான உலகம். இன்றைக்கு காலகட்டத்துக்கு தக்கவாறு இன்றைக்கு இளைஞர்கள் சமுதாயம் ஒரு விழிப்போடு இருக்கின்ற சமுதாயம். அதுக்கு ஏற்றவாறு நம்ம ஆட்சி செய்தால் தான் அந்த ஆட்சி விரும்புவோம்.